8 to 12 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷரில் எந்தெந்த மசில் எங்கெங்கே ட்ரிகர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு எதுவுமே தெரியாது. பட் அதிலெல்லாம் ரிலீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல் சார்ஜ் போட்டு நம்ம நெக்ஸ்ட் சைக்கிள் ஓடணும்னா அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 minutes நம்ம லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணணும். பிஃபோர் கோயிங் டு பெட், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 6 ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆகும்போது 8 hours கண்டினியூஸாக ஒரே பொசிஷனில் உட்காரும் போது. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே ரிலீவ் ஆகும். மசிலோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும், மசிலோடைய என்ட்யூரன்ஸ் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த பெயினோ ஸ்பாசமோ இல்லை வந்து ஸ்ட்ரெயினோ வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 6 ஸ்ட்ரெச்சஸும் பிஃபோர் கோயிங் டு பெட், அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் டே வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும்.